Good evening, everybody. எல்லாருக்கும் வணக்கம். So, greetings in the name of our Lord Yeshua HaMashiach. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம். Every day is a beautiful day when you get to talk about the Holy Scriptures. ஒவ்வொரு நாளும் ரொம்ப அழகான நாள் நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம பேசும்போது. And we don't need any building for that. We just need our homes and we need our hearts and our souls. ஆண்டவருக்கு தேவையானது நம்மளுடைய வீடு, நம்ம இருதயம், நம்மளுடைய ஆத்மா. So today, let's talk about the kingdom of Yeshua or Jesus Christ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். So we need to talk what the Holy Ghost gives us. ஏனானவர் நம்மளுக்கு என்ன பேசுகிறாரோ அதை நம்ம பேசணும். But today, it's part 2 of the Day of Lord online tutorial service. ஸோ இது இரண்டாவது பகுதி டே ஆஃப் த லார்ட் அந்த யூடியூப் மெசேஜில் உள்ள வார்த்தை. Yeshua alone is the Lord. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவன். There are no 2-3 ways, there's only Yeshua or Jesus. 2-3 வழிகள் கிடையாது. ஒரே வழி நம்மளுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். So we must not talk outside of the Holy Scriptures. நம்ம அதனால ஆண்டவருடைய வார்த்தையை தவிர்த்து வெளியே எதுவும் பேசக்கூடாது. Only if you study the Bible and only if you know about the kingdom of Jesus, you nobody can stand in front of you. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமா படிச்சா மட்டும்தான் யாரும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. And when I say that nobody, I am talking about any theology scholar or any false Bible teacher or any preacher that has come under the control of Satan. நான் யாரும் சொல்லும்போது எந்தவித கள்ள போதகர்களோ இல்லை தியாலஜி படித்த ஒரு பெரிய ஸ்காலர்ஸோ யாரும் சாத்தானுடைய கட்டுகளில் இருக்கிற யாரும் உங்களுக்கு எதிராக பேச முடியாது, நிற்க முடியாது. So when we talk about the kingdom of Jesus, we always think about when we were young, people used to ask money for building the church and building the God's ministry. So the book of Saint Matthew chapter 16 verse 28. முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 28வது வசனம். Verily I say unto you, there be some standing here which shall not taste of death till they see the Son of Man coming in his kingdom. இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். So that is Jesus' instruction that there are some disciples who are going to see the action of the Holy Ghost entering in the kingdom. இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு. சில சீஷர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையிறதுக்கு முடியாதுன்றத விஷயத்தை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு போதனையா சொல்றாரு. So if the Holy Ghost or the Spirit of truth enters the kingdom, then we become the church of Jesus Christ. ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரும்போது, நம்மளுடைய சரீரத்துக்குள்ள வரும்போது நம்ம ஆண்டவருடைய சபையா மாறுகிறோம், ஆண்டவருடைய சர்ச்சா மாறுகிறோம். So we are already the kingdom because it is a gift given by God, but are we the kingdom of Jesus or are we the kingdom of Satan? That's the question. நம்மளுக்கு ஏற்கனவே ஆவி இருக்குது, ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது, அதில் ஆவி இருக்குது. ஸோ நம்ம ஆவி பரிசுத்த ஆவியா இல்லை சாத்தானுடைய ஆவியான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். So 1 Corinthians 6:19. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். So this is the answer to all our problems. இதுதான் நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில். What, know ye not that your body is the temple of the Holy Ghost, which is in you, which ye have of God, and ye are not your own? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிவீர்களா? So our body is the member of Christ. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்துல ஒரு உறுப்பு. So we are bought by a price, so we belong to Christ. நம்ம ஒரு விலையை கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வாங்கியிருக்கிறாரு. So once the Holy Ghost or the kingdom of heaven enters our soul, from top to bottom we become or we belong to the kingdom of Yeshua. So ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரும்போது நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளியே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். So if someone asks you money to build a church, ask them for a earring or for a necklace or a gold ring, because we are the body or the member or the church of Christ. ஸோ இனிமேல் யாராவது உங்ககிட்ட சர்ச் கட்டுறதுக்கோ கட்டிடம் கட்டுறதுக்கோ டொனேஷன் யாராவது கேட்டாங்கன்னா
ஒரு இயரிங்கோ இல்லை வந்து ஒரு கம்மலோ இல்லை ஒரு செயினோ நீங்கள் அவங்க கிட்ட கேளுங்க. ஏன்னா நம்ம தான் ஆண்டவரோடைய ஆகிய இயேசு கிறிஸ்துவோடைய ஆலயமாக இருக்கிறோம். So there are two types of kingdoms, like I said. It's the kingdom of Yeshua and the kingdom of Satan. ஸோ 2 விதமான ராஜ்யங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யம் இருக்குது. So let's take the gospel according to Saint John chapter 10 verse 10. ஸோ யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். So the thief cometh to steal and to kill and to destroy, but I, Jesus Christ, have come that they might have life, that they might have it more abundantly. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அதுவும் பரிபூர்ணமடையவும் வந்தேன் என்றார். So the Satan wants to steal the kingdom of God, so that his soul, so that our soul comes under the control of hell. சாத்தானுடைய திட்டம் என்னன்னா, நம்மளுடைய ஆத்மாவை வந்து திருடணுன்றதுக்காக வந்திருக்கிறான். இந்த வசனத்துல சொன்னதுபடி நம்மளுடைய ஆத்மாவை திருடி அவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து சொந்தமாக்கணும்னு நினைச்சிருக்கிறான். He is not bothered about your bank accounts or your property. The Satan wants to steal your soul. சாத்தானுடைய எண்ணம்லாம் உங்களுடைய பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குது, உங்களுடைய சொத்து சொகம் பத்தி எதுவும் இல்லை. உங்களுடைய ஆத்மாவை தான் அவனுடைய ஏமா இருக்குது. You cannot serve two masters. You can serve either God or you can serve Mammon. 2 எஜமானுக்கு நீங்க வந்து 2 எஜமானுக்கு நீங்க சேவிக்க முடியாது. ஒன்னு உலகத்துக்கு சேவிக்கணும், இல்லைன்னா ஆண்டவருக்கு சேவிக்கணும். So if you are going to a church or to a building just to worship God, and you are continuing to, if someone continues to demand money from you, then they are serving, the building is serving Mammon, not church, not Christ. நீங்க போகிற சர்ச்சிலேயோ இல்லை வந்து நீங்க போகிற சபையிலையோ எங்கேயோ மெயின் ஏம் வந்து அவங்களுக்கு மணி இல்லை வந்து டொனேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அது வந்து அவங்க சேவிக்கிறது வந்து பணத்தை சேவிக்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தை சேவிக்கல அவங்க. So we have to accept that Yeshua is the Christ in our soul. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஆத்மா அளவுல நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். And those who do not are the antichrist and members of the kingdom of Satan. அப்படி செய்யாதவங்க வந்து அந்தி கிறிஸ்துவும் சாத்தானுடைய ராஜ்யத்துக்கும் நீங்க சொந்தமாயிடுவாங்க. So let's take the book Gospel according to Saint Luke chapter 12 verse 51. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 51வது வசனம். So suppose ye that I am come to give peace on earth, I tell you no, but rather division. For from henceforth there shall be 5 in one house divided, 3 against 2 and 2 against 3. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். So immediately we get confused. What? Jesus has not come to make peace but to divide the kingdom. What could this be? ஸோ நம்ம உடனே நம்ம யோசிப்போம், என்னது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரிவினையா உண்டாக்க வந்திருக்கிறார், சமாதானத்தை உண்டாக்குவார்ன்றது கேள்வி நம்மளுக்குள்ள வரும். So let's before expanding on this verse, let's read Isaiah chapter 9 verse 6. இந்த பகுதியை விரிவாக்குறதுக்கு முன்னாடி ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். In that we see about the several names that has been given to the future coming of our Messiah, and in that the last word says the Prince of Peace. ஸோ இந்த வசனம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இந்த வசனத்துல வந்து கடைசியா வந்து உள்ள பகுதியில என்ன எழுதியிருக்குதுன்னா, சமாதான பிரபு என்னப்படும் என்று வார்த்தை வருது. So how did this Messiah come from the name Prince of Peace to the one that is dividing? எப்படி வந்து நம்ம மேசையா வந்து சமாதான பிரபு என்ற அந்த ஒரு வார்த்தையிலிருந்து சமாதானத்தை பிரிக்கிறவரா வருவான்ற ஒரு வார்த்தைக்கு வந்திருக்குது. There's a symbolic answer to that, and that's in the book of Daniel chapter 2 verse 34 and 35. பதில் தானியேல் 2ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல போட்டுருக்குது. So thou sawest still that a stone was cut, it was cut without hands, and it smote the image upon its feet that were of iron and clay, and brake them into several pieces. So then was the iron, the clay, the brass, the silver, and the gold broken into pieces, and became like the chaff of the summer threshing floor, and the wind carried everything, that no place was found for them, and the stone that smote the image became a great mountain and filled the whole earth. தானியேல் 2வது அதிகாரம் 34-35வது வசனம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால்
பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்ததை அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களின் மேல் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போராடுகிற களத்திலிருந்து பறிந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. So this idol represents the kingdom of Satan. So இந்த சிலை வந்து சாத்தானுடைய ராஜ்யத்தை வந்து காட்டுது. And that huge stone is our Messiah. அந்த பெரிய கல்லு நம்ம மேசியா ஆகிய இயேசு கிறிஸ்து தான். So this is what Yeshua's plan is, and that is to divide the kingdom of Satan until it completely perishes and disappears from the face of this earth. So இதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திட்டம். சாத்தானுடைய ராஜ்யத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குறது, இரண்டாக பிளக்கிறது தான் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய மேசியா ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய திட்டம். So this explains the family divided in which 2 are against 3 or 3 against 2 in a family of 5. So இதுக்கு தான் வந்து அர்த்தம் என்னன்னா, ஒரு குடும்பத்துல 2 பேர் வந்து பிரியறது, 5 பேர் வந்து பிரியறதுன்றதுக்குரிய அர்த்தம். So when a family of 5 has not accepted Jesus is Christ, then they become under the kingdom of Satan. ஒரு குடும்பம் இருக்காங்க, அந்த 5 பேர்ல வந்து 5 பேர் வந்து ஆண்டவர் அறியாம இருக்காங்கன்னா அவங்க வந்து சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு கீழே வந்துருவாங்க. So if 3 accept the gospel of Christ, then the kingdom of Satan gets divided. So there's 3 against 2 now. So இந்த 5 பேர்ல 3 பேர் ஆண்டவரை அறிஞ்சு கொண்டுட்டாங்கன்னா அந்த சாத்தானுடைய ராஜ்யம் வந்து பிரிஞ்சிருது. ஸோ அந்த 3 பேர் வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறாங்க அகேன்ஸ்ட் இந்த மீதி 2 பேர். So the gospel will fill the whole earth and it will completely eliminate Satan out of this kingdom. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை இந்த உலகம் முழுக்க பரவும். ஸோ அந்த சமயங்கள்ல சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்படும். Whether you and me preach or not, what God has already revealed in the Holy Scriptures will happen. நீங்களோ நானோ வந்து இதை பத்தி சொல்லலைனாலும் நம்மளுடைய தேவனுடைய வார்த்தையில என்ன போட்டிருக்கோ அது கண்டிப்பா நிறைவேறும். So let's find out the proof for what all we've said. Daniel chapter 2 verse 44. So இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வந்து தானியேல் 2வது அதிகாரம் 44வது வசனத்துல நம்ம பார்க்க போறோம். So and in the days of the kings shall the God of heaven set up a kingdom which shall never be destroyed, and the kingdom shall not be left to other people, but it shall break in pieces and consume all the other kingdoms, and it shall stand forever. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். So let's connect the Old Testament and the New Testament right now. The next one is Revelation chapter 11 verse 15. ஸோ நம்ம வந்து பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் இப்போ வந்து நம்ம இணைக்க போகிறோம். அதில் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 15வது வசனம். So and the 7th angel sounded, and there were great voices in heaven saying, the kingdom of this world are become the kingdoms of our Lord and of his Christ, and he shall reign forever and ever. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பண்ணுவார் என்னும் கம்பீர கீதங்கள் வானத்தில் உண்டாயின. So once the rapture occurs and the day of the Lord or the day of the judgment happens, the entire world, whoever is alive there, will have to submit to our Lord Yeshua, whether they like it or not. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரும்போது அந்த நேரத்துல யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்க அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்கு பணிந்து தான் ஆகணும். So Yeshua came to separate the righteous from the unrighteous. இயேசு கிறிஸ்து நீதிமான்களையும் அநீதிமான்களையும் பிரிக்கிறதுக்கு வந்திருக்கிறார். In the process to crush the kingdom of Satan. அதே வழியில சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார். John chapter 7 verse 19.
யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 19வது வசனம். Did not Moses give you the law, and yet none of you keepeth the law? So why go ye about to kill me? So மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவரும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். So all the so-called religious people were not even able to follow the basic simple laws that were given to Moses. எவ்வளோ பேர் இருந்தாலும் மோசே ஆண்டவர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தையே அவங்களால வந்து கடைபிடிக்க முடியல. So even though they couldn't follow the laws, these people were so unrighteous that they were questioning the Messiah himself. இந்த நியாயப்பிரமாணத்தையே கடைபிடிக்க முடியாத ஆட்கள் வந்து நம்ம மேசியா ஆகிய இயேசு கிறிஸ்துவையே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. So this verse tells us that when Yeshua came on this earth from heaven above, he did not find anyone that is good on the earth. So இந்த வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது ஒரு உத்தமனை கூட வந்து அவரால கண்டுபிடிக்க முடியல. That's why Yeshua is the grace expressed by our God. அதனால தான் இயேசு கிறிஸ்து பிதாவானவர் நமக்கு கொடுத்த கிருபையா நம்ம எண்ணுகிறோம். But the Lord, our God and our Lord are still one. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா ஆவியானவர் எல்லாம் ஒரே தேவனா இருக்காங்க. But hereafter we must know that we are the church and the building is not the church, and Sunday is not the only time to worship our Lord God. இனிமே நீங்க சபை சண்டே ஒரு நாள் தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஆண்டவர் ஆராதிக்கணுன்ற அந்த எண்ணத்தை நம்ம விட்டு விடணும். அதே போல சபை கட்டடங்கள்லாம் வந்து ஆண்டவர் ஆராதிக்கணுன்ற எண்ணங்களையும் விட்டு விடணும். So if you respect the tithes and you respect the offerings and you respect the old laws, that means the message of the cross is in vain and you're not respecting our Lord Jesus Christ. நீங்க வந்து நம்ம தசம பாகம் பழைய சடங்குகள் அதெல்லாம் வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை வந்து அதுக்குரிய முக்கியத்துவம் அதோடைய மகிமை வந்து உங்களுக்கு தெரியாம போயிடும். So Jesus is the image of our invisible God in heaven. இயேசு கிறிஸ்துவோடைய முகம் தான் இயேசு கிறிஸ்து. So for the final conclusion, are we going to give our soul to the Satan or to our Jesus Christ our Lord? கடைசியாக நம்மளுடைய ஆத்மா யாருக்கு சொந்தம் நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. சாத்தானுக்கா இல்ல இயேசு கிறிஸ்துவுக்கா? So Galatians chapter 3 verse 27. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். For as many as you have been baptized into Christ have put on Christ. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டார்களே. So we should have put on the garment of our Lord Jesus Christ, and we should not treat our body as the members of a harlot, but we should treat it as a member of the church of our Lord Jesus Christ. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து தரித்து கொண்டு நம்ம வந்து சாத்தானுக்கோ இல்லை உலக காரியங்களுக்கோ நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது. Amen. Amen.